தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள், கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி உற்பத்தியாளர்கள், கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடினார். கோவில்பட்டி என்று சொன்னாலே கடலை மிட்டாய்க்கு பேர் போன ஊர் கோவில்பட்டி. இன்றைக்கு அந்த மிட்டாயினுடைய பாக்கெட் பொழுது அதில் கோவில்பட்டி என்றால் ஒரு தரமாக இருக்கும் என்று மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த சங்கத்தில் எத்தனை கடலை மிட்டாய் உற்பத்தியாக இருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு யூனிட் மாதிரி வச்சு அதுக்கு ஒரு சீல் தயார் பண்ணி பொதுவாக சங்கத்து மூலமாக அதை இது பண்ணி வெளியிட்டீங்களா எங்கேயுமே யாரும் அது ஒன்றும் செய்ய முடியாது. யாரும் இங்கிருந்து அந்த சங்கத்தின் மூலமாக அந்த லேபிள், இந்த சீல் அடித்து வெளியில் போகின்ற பொழுது எங்கேயாவது தவறாக விற்பனை செஞ்சால் அதை கண்டுபிடித்து தடை செய்யலாம். நீங்கள் இதற்கு பொதுவாக ஒரு எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி தந்தீங்களா, அரசு அதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன்.